புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன் விடுதி ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற மயிலாடிக்காட்டைச் சேர்ந்த சுந்தரம் என்பவரின் காளை கிணற்றில் விழுந்து உயிரிழந்தது. பிள்ளையை போல வளர்த்த காளையின் உயிரிழப்பால் அதன் உரிமையாளர்கள் கதறி அழுதனர். வன்னியன் விடுதி ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற மயிலாடிக்காடு பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் என்பவர் வளர்த்த மாறன் என்ற காளை வாடிவாசலிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டது. வந்த வேகத்தில் பாய்ந்து சென்ற காளை அருகே இருந்த விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் காளையை மீட்டனர். ஆனால் காளை ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து காளையை கிராமத்திற்கு எடுத்துச் சென்ற சுந்தரம் பால் தெளித்து உப்பு போட்டு அடக்கம் செய்தார். அப்போது காளையை பாசத்தோடு வளர்த்தவர்கள் மட்டுமின்றி கிராமத்தினரும் கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது. இதே ஜல்லிக்கட்டில் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த பாச்சிக்கோட்டையைச் சேர்ந்த குமரகுரு என்பவருக்கு சொந்தமான காளை 20 அடி ஆழம் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. மாட்டின் உரிமையாளர் அளித்த தகவலின்படி தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி காளையை மீட்டனர். அங்கிருந்த கால்நடை மருத்துவர்கள் காயமடைந்த காளைக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர்.